அல்லாஹ் என்னை விட அவங்க தொழுகையாளி, என்னை விட தஹஜ்ஜுத். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒருவர் வருகிறார், பின்னாடி வருகிறார், தாடியில தண்ணீர் தட்டுகிறார், கையில செருப்பு. பெருமானார் சொன்னார்கள், ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கண்டா. அருமை தோழர்கள் திரும்பி பார்த்தார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பில் அவர் ஆழமா பதிந்து போனார். இன்னொரு நாள் அவர் வர திரும்ப ரசூலுல்லாஹ் அதே நபரை காட்டி ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கன்றாங்க. அன்றைக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க, இவர் ஏன் திரும்ப ரசூலுல்லாஹ் ஜன்னாவாசி என்றாங்க, இவர்கிட்ட உள்ள விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். சாதாரணமா ஒரு ஆள் தொழிலதிபரா நிக்கிறாரு, அவர்கிட்ட பின்னாடி உள்ளவர் அவர் எப்படி என்ன பண்றாரு பார்த்து அவரும் தொழிலதிபராக பார்ப்பாரு. ஜன்னாக்கு போறதுக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஃபாலோ பண்ண போய் வீட்டுக்கு போய் சொல்றாரு, என் வீட்டுல ஒரு தகராறுன்னு போய் சொல்கிறார், நான் உங்க வீட்டுல தங்கணும், எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் தரலாமான்னு கேட்கிறார். தங்குறார், ராத்திரி பார்க்கிறார். வளமையான சஹாபாக்கள் என்ன பண்ணுவார்களோ அதே வாழ்க்கை, எந்த மாற்றமும் இல்லை. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது நாள் முடிவுல சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. பெருமானார் ஒரு நாள் நீங்க வர்ற நேரம் ஜன்னாவாசியை பார்க்கணும்டா உங்களை பாருங்கன்றாங்க. நான் எனக்குள்ள நீங்க என்னதான் அப்படி பண்றீங்கன்னு பார்க்கணும்னு துடிச்சேன். அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு பெருசா எதுவுமே தெரியல, மக்கள் எதை வளமையாக செய்வார்களோ அதை தான் நீங்க செய்றீங்க. அந்த நேரத்துல அவரும் சொன்னார், எனக்கும் பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, நான் எந்த முஃமின்கள் விஷயத்திலையும் நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் யார் விஷயத்திலையும் அவர் அப்படி இவர் இப்படி அவர் இப்படி என்று மனசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். இது நான் வளமையாக செய்து வரக்கூடியது. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் நோன்பு பிடிக்கிறவர், முஸ்லிம் என்றால் ஹஜ் செய்றவர், இதெல்லாம் முஸ்லிம் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யாரு தெரியுமா? பிற முஸ்லிம் தன்னுடைய நாவால் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ, எவருடைய கரங்களால் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அவர் முஸ்லிம் என்றாங்க. முஸ்லிமுக்குரிய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இவருடைய அன்பு சகோதரர் பாதுகாக்கப்படணும். தெரியாத விஷயத்தில் அவர் விஷயத்தில் கொண்டு போய் நடு சந்தியில் அவர் சீரழிக்க கூடாது. தெரியல இறைவா, அது நடந்திருக்குமா எனக்கு புரியல, நான் அவரை பத்தி தப்பா நினைக்கல, என் கல்புல அந்த ஏண்டா நீங்க என்ன அபாயா கொடுக்குறீங்கன்னு மறுமையில வராது, நீங்க என்ன ஹேண்ட்பேக் போட்டீங்கன்னு வராது, உங்க பக்கத்து வீட்டரை பத்தி என்ன சிந்திச்சிங்கன்னு வரும். அது நடக்காத ஒன்றை நீங்க ஏன் பேசுறீங்கன்னு வரும். அப்படி ஒன்று இல்லாத ஒன்றை நீங்க ஏன் யூகிச்சிங்கன்னு வரும். தேவையே இல்லை, அது உங்களுக்கு தேவையே இல்லை அந்த யூகம். ஏன் 4 சபையில 4 பேரை பத்தி பேசுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருந்து வெளியே போனாங்க. அவருக்கு புரிந்தது, கல்பு என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறிவே. உங்க பிள்ளைக்கு இன்றைக்கு எங்கேயும் போய் படிக்கலாம், டாக்டர் ஆகணுமா, உங்களுக்கு சீட் கிடைக்கல ஸ்ரீலங்கால, நோ ப்ராப்ளம். உங்கள்ட்ட சல்லி இருக்குதா, காணியை வித்து போடுங்க, வியட்நாம் அனுப்புங்க, ரஷ்யா அனுப்புங்க, 4 வருஷத்துல டாக்டர் ஆகிடுவார். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. எவ்வளவு பல்கலைக்கழகம் ஓப்பன், உங்க பிள்ளைக்கு படிக்கிறது இன்னைக்கு வெரி சிம்பிள். நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் அவர் பின்னாடி போடணும்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ் பெரியவன். அவர்கிட்ட கொஞ்சம் ஆசை இருந்தா போதும். ஏண்டா இதுக்கு முன்னாடி மாதிரி போட்டி பரீட்சை இருக்க தேவை. பணத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகம் ஓப்பன். படிச்சுட்டு வந்துட்டாருண்டா அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் அந்த இடத்தை அடைஞ்சிருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எங்க பிரச்சனை தெரியுமா? கல்புல தான் பிரச்சனை. பிரச்சனை கல்புல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிறந்த கல்புடையவர்களை தெரிவு செய்கிறான். இதுக்கு மெஷின் இல்ல தாய்மார்களே, இதுக்கு மெஷின் இல்ல. ஒரு ஆளை போட்டியோட கல்பு நல்லமா இல்ல, பேசுற என்ன நல்லமா கெட்டதான்னு ரப்புக்கு தான் தெரியும். பேச போகல நீங்க நினைப்பீங்க நல்லம் போல இவரு அப்படி நினைப்பீங்க. உங்களை பார்த்துட்டு நல்லம் போல நினைப்போம். ரப்பு ஒருவனுக்கு மட்டுமே வல துஸக்கு அன்ஃபுஸக்கு வஅலமு பிமனித்தக. உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாதீங்க, அவனுக்கு தெரியும் உங்களில் தக்வாதாரி யாருன்னு. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கூப்பிடுறான் அல்லாஹ். மூசா கொஞ்சம் அவர் பயந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அவர் பயந்த குணம். உங்க ஊர்ல திக்கு வாயில் உள்ளவங்களை போய் சைக்காலஜி, திக்கு வாய் உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அவங்க பயந்த சுபாவம். அவங்களோட பயந்த சுபாவத்துக்கு திக்கு வாய்க்கு சம்பந்தம் இருக்கு பொதுவாவே. அதாவது பிறப்புல திக்குவாய் வேற, இடையில திக்குவாய் வந்தவங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா திக்குவாயா இருந்தா ஒரு பயம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து திக்குவாய் என்ற பயத்தை சொல்லல, அவர் இயல்புல பயம் குணம். ஏன் பயம்டா, நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம் குர்ஆன்ல, லா தகஃப் யா மூசா, மூசா பயப்படாதீங்க மூசா, மூசா பயப்படாதீங்க மூசா நல்லா பல வாட்டி சொல்றான். அவர் பயந்த குணம். ஆனா பாடி பில்டர், கவி, பலமானவர். ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாரு, அவர் திட்டமிட்டு கொலை செய்யல. ஃபவகதஹு மூசா வகதா அலைஹி, ஒரு குத்து குத்தினார், கதை முடிஞ்சிட்டு. அவர் இன்டென்ஷன்லி கொல்லணும்னு கொல்லல, என்ன பண்றான்னு ஒரு அடி அடிச்சிட்டாரா, ஒரு குத்தண்டல. ஃபவகதஹு மூசா வகதா அலைஹி, மூசா ஒரு குத்து குத்தினார், அவர் கதை முடிஞ்சிட்டு. இவருக்கு என்ன பண்ணாருன்னா, ஃபிரௌன் நாளைக்கு பேசி சேப்பாயிரும்னு நினைக்கல, ஊரை விட்டே போயிரும். இதுக்கு மேல என்ன பேச்சு, ஷுவரா என்ன பிடிச்சிருவான், என்ன கொன்றுவாங்க, பயம். அந்த பயம் எந்த அளவு கண்டா ஊரை விட்டு போறார் மதியனுக்கு. நீங்க நினைக்கிறீங்களா காட்டோ வீட்டுல ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருண்டா அவர் நாட்டை விட்டே போறாருண்டா, அவர் பயந்தனாலதான் போறாரு. பயம் இல்லைன்னு அங்க இருப்பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம் இல்லைண்டா, எங்க உம்மாட்ட சொல்லி ஃபிரௌன்ட்ட நான் சொல்லுவேன், எனக்கு வளர்ப்பு உம்மா வந்து ஃபிரௌன் வைஃப் தானே, நான் உம்மாட்ட சொல்லிக் கொள்வேன். அதெல்லாம் இல்ல, அவர் அப்படி எல்லாம் நினைக்கல, ஷுவரா என்னை கொல்லுவார்கள். அந்த பயம் அவரை எங்க கொண்டு போகுது, என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்க தங்குவோம், என்ன அதெல்லாம் தெரியாது. பயத்தின் உச்சகட்டம் நாளைக்கு நடக்கிறது யோசிக்காது. பயம் உச்சகட்டம் இருந்தா இப்பதான் யோசிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நடக்கிறத பத்தி யோசிக்கிறது கல்பு ராகத்தில். அங்க போய் பல வருஷங்களுக்கு பிறகு புள்ளெல்லாம் பெத்தெடுத்து மனைவியோட வர்ற டைம்ல மேல நெருப்பு பத்துற நேரம் எல்லாம் கூப்பிட எடுக்கிறான், யா மூசா வாங்க. அப்ப வந்த உடனே செருப்பு கழட்டுங்க, இன்னக்க பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்க பரிசுத்தமான பள்ளத்தாக்குல உம்மாவை பார்க்க போறவரை கூப்பிட்டுட்டு இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. இத்தனை வருஷமா ஒளிஞ்சதே அவன்கிட்ட போக கூடாதுண்டு, அவன் முகத்துல முழிக்க கூடாதுண்டு. இங்க வந்து அவர் ஊர்ல உள்ள பெண்ணை விட்டுட்டு இங்க வந்து வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. ஊரை தாண்டி காட்டோ வீட்டில் உள்ள ஒரு போய் நூறலியில கல்யாணம் முடிக்கிறாரு. எதுக்குன்னா கொலை செஞ்சதுனால. எல்லாம் புள்ளைகளும் கூட ரெண்டு மிக்ஸ் ஆகி வருவது. பனி இஸ்ராயேலும் மதியனும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டு ஊர்ல வளமா இல்லையா ஜெனட்டிக். நூறலியால ஒருத்தர் வந்து காட்டோ வீட்டு ஒருத்தர் நூறலியால முடிச்சுட்டாருண்டா, பாப்பா காட்டோ வீட்ட உம்மா நூறலியா, புள்ள ரெண்டு மாதிரி இருக்கு. நூறலியா வந்து யமன் வம்சம், கொஞ்சம் அரபு லெவல் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் என்னன்னு தெரியாது எனக்கு, ரெண்டு மிக்ஸ் பண்ணா ஒரு கலவை தான் வரும். இத மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் புள்ளையும் அப்படிதான். அவ்வளவு போனவர் எதுக்கு ஒளிஞ்சாரோ, எவன் கண்ணில் படக்கூடாது நினைச்சாரோ, எவன் கொல்லுவான் நினைச்சாரோ, அல்லாஹ் சொல்றான் இத பிலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. இன்னும் தகா அவன் வரம்பு இருக்கிறான் போங்க. இவர் கேட்கிற யாரா ஃபிரௌன்ட்ட நானா, எவனுக்கு ஒளிஞ்சனோ ஒயலீக்கு சதிரி, அது சொல்ல போக்கல நெஞ்சு இறுகுது. அவன்கிட்ட போய் நான் இப்படி பேசுறது, வலா என் தெளிக்குள் லிசானி, எனக்கு பேச்சே வராதே யா அல்லாஹ், அவனை கண்டா நடுங்கிருமே யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், என் மேல ஆல்ரெடி குற்றச்சாட்டு இருக்கு, என்ன கொன்றுவாங்க யா அல்லாஹ், எனக்கு கஷ்டம் யா அல்லாஹ். பேச்சு வராதான், நெஞ்சு இறுகிருமா, அவனை கண்டா பயமா இருக்குதான், பொய்யிட்டுறாங்களா. ஃபாரிசிலா ஹாரூன், ஹாரூனை கொஞ்சம் அனுப்பேன் யா அல்லாஹ். ஓ அப்சோ மின்னி லிசானன், என் தம்பி ஹாரூன் என்னை விட கரெக்டா பேசுவான், நான் பேசினா திக்குவாய் உள்ளவெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணின, என்ன சூஸ் பண்ணணும் என்பதுக்கு இதை சொல்றேன். அல்லாஹ் சொன்னான் வா அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, மூசா நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன். நீங்க சொல்றீங்க நீங்க பயம் என்று, நீங்க சொல்றீங்க நீங்க திக்குவாயண்டு, நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பேசலாண்டு, நீங்க சொல்றீங்க உங்களை கொல்லுவாங்கண்டு. வா அன அக்தர்துக மூசா, இத்தனை கோடி மக்கள்ல எனக்கு நீங்க வேணும். சுப்ஹான ரப்பி, எனக்கு நீங்க வேணும். வா அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, நான் சொல்றதை கேளுங்க மூசா. லா தகஃப் இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்களோட கேட்கிறவரும் பார்க்கிறவரும் நிக்கிற மூசா, நீங்க போங்கன்ட்டான். அதுக்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அரண்மனைக்கு போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேச விடவே இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். மதிமயங்கி பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்தை நிறுவினார்.